வணக்கம். இந்த வீடியோவில் 2026 தேர்தல் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு சலுகை, புதிய விதிகள் வெளியீடு, ஹாப்பி நியூஸ் சார்ந்து தகவல்கள் வெளிவந்துள்ளது. இது சார்ந்து முழு விவரத்தையும் பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் நடைபெற உள்ள 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பணிகளில் ஈடுபட உள்ள பெண் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு மிக முக்கியமாக நிம்மதி அளிக்கும் மற்றும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கடந்த சில வாரங்களாக சமூக வலைதளங்களில் பெண்களுக்கு கம்ப்யூட்டர் ரேண்டமைசேஷன் முறை ரத்து செய்யப்படும், இனி மேனுவல் முறையில் டியூட்டி வழங்கப்படும் என்ற செய்திகள் பரவி வந்தன. ஆனால் இந்த தகவல்கள் அனைத்தும் வதந்திகளே என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தெளிவுபடுத்தியுள்ளார். 2014 ஆண்டிலிருந்து நடைமுறையில் உள்ள கணினி மூலம் நடைபெறும் ரேண்டமைசேஷன் முறைதான் தொடர்ந்து பயன்படுத்தப்படும் என்றும், இதற்கான அனுமதி இந்திய தேர்தல் ஆணையத்திடமிருந்து பெறப்பட்டிருப்பதாகவும் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரேண்டமைசேஷன் முறை என்பது தேர்தல் பணியாளர்களை முற்றிலும் சீரான மற்றும் வெளிப்படையான முறையில் தேர்வு செய்ய உதவும் ஒரு கணினி அடிப்படையிலான செயல்முறையாகும். இதன் மூலம் எந்த அதிகாரி எந்த வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டும் என்பது முன்கூட்டியே யாராலும் கணிக்க முடியாது. இதனால் நியாயமான பணியிட ஒதுக்கீடு உறுதி செய்யப்படுகிறது. இருப்பினும் இந்த முறையில் பெண்கள் சந்தித்த சில நடைமுறை சிக்கல்களை கருத்தில் கொண்டு தேர்தல் ஆணையம் சில முக்கியமான மாற்றங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. குறிப்பாக மிக தொலைவான கிராமப்புறங்கள், மலைப்பாங்கான பகுதிகள் அல்லது போக்குவரத்து வசதி குறைவாக உள்ள இடங்களில் உள்ள வாக்குச்சாவடிகள் பெண் ஊழியர்களுக்கு சிரமமாக இருந்தன. இதனால் இத்தகைய கடினமான பகுதிகளை நெகட்டிவ் லிஸ்ட் என்ற பட்டியலில் சேர்த்து அந்த இடங்களுக்கு பெண் ஊழியர்களை நியமிக்காத வகையில் புதிய நடைமுறை கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த நெகட்டிவ் லிஸ்ட் தயாரிக்கும் பொறுப்பு மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இவர்கள் தங்கள் மாவட்டத்தில் உள்ள அணுக இயலாத அல்லது பாதுகாப்பு சிக்கல்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அடையாளம் கண்டு பட்டியலிட வேண்டும். பின்னர் அந்த பட்டியலில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு பெண் பணியாளர்கள் நியமிக்கப்படாதவாறு கணினி மென்பொருளில் கட்டுப்பாடுகள் சேர்க்கப்படும். இதன் மூலம் ரேண்டமைசேஷன் முறை தொடர்ந்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பான மற்றும் சுலபமான இடங்களில் மட்டும் டியூட்டி கிடைக்கும் வகையில் அமைப்பு மாற்றப்பட்டுள்ளது. மேலும் பெண் அரசு ஊழியர்களுக்கு அவர்களின் வசிப்பிடத்திற்கு அருகிலே அல்லது அவர்கள் சொந்த சட்டமன்ற தொகுதியிலேயோ தேர்தல் பணி வழங்க அதிகபட்ச முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இது மிகவும் முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இதன் மூலம் பெண்கள் தேவையற்ற தொலைதூர பயணங்களை தவிர்க்க முடியும். குடும்ப பொறுப்புகள் மற்றும் பாதுகாப்பு காரணிகளை கருத்தில் கொண்டு இந்த முன்னுரிமை வழங்கப்படுவது பெண்களின் பணிச்சூழலை மேம்படுத்தும் ஒரு நல்ல முயற்சியாகும். அத்தோடு தேர்தல் பணிக்கு செல்லும் பெண் ஊழியர்களுக்கு அடிப்படை வசதிகள் கட்டாயமாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக வாக்குச்சாவடியில் கழிப்பறை வசதி இருக்க வேண்டும், பாதுகாப்பான மற்றும் நம்பகமான போக்குவரத்து ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் மற்றும் அவர்கள் எந்தவித பதற்றமும் இன்றி வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்பே பணியிடத்தை அடைய தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பது சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வீடியோ குறித்த உள்ள கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.